is a negative character. Remember that. சின்ன குழந்தை என்ன பண்ணும்? டான்ஸ் பண்ணும். நடக்கும்போது நேராக நடக்குமா குழந்தை? இப்படியே போகும். நேராக நட அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நெகட்டிவ் கேரக்டர். சின்ன குழந்தை கையில் ஒரு பல்பமோ சாக் பீஸை கொடுத்தா என்ன பண்ணும்? முட்டை முட்டையாக போடும். ஆனால் ஒழுங்காக ஏதி கற்றுக் கொடுக்குறது நெகட்டிவ் கேரக்டர். ஸோ ஆல் தீஸ் ஆர் நெகட்டிவ் கேரக்டர்ஸ். சில்ட்ரன், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். நீங்கள் ஃப்யூச்சர் பேரண்ட்ஸ் கூட. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட்ஸ். இது 3 நெகட்டிவ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன பாப்பா குழந்தை உங்களுக்கு பெட்லேயே யூரினுக்கு போயிடும். யூரினுக்கு போகும். நாங்கள்லாம் போகணும். இப்போ இருக்க குழந்தையும் போகும். போகாது போகும். வெள்ளிக்கும் போகும். உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் 4வது மாதம் 4வது நாள் காலையில் 4 மணிக்கு யூரின் போகிறது நிப்பாட்டுறோமா பெட்டில்? உலகத்தில் இருக்க அத்தனை குழந்தையும் 4வது மாதம் 4வது நாள் 4 மணி நேரத்துக்கு எல்லாருமே நிப்பாட்டுறோமா? நிப்பாட்டது இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் தான் நிப்பாட்டுறோம். அதே மாதிரி தான் டாக்கிங், வாக்கிங், ரைட்டிங் ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் தான் வரும். ஸோ தெர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி இன் தீஸ் திங்ஸ். சரி, சயின்ஸு நம்ம இங்கிலீஷுக்கு வரும். லெஸ்ஸுக்கு என்னமா அர்த்தம்? கம்மியாக இருக்குது. ஃபுல்லுக்கு அதிகம் இருக்குது. இந்த பொருளை நான் யூஸ் பண்ணுறேன். இது நான் யூஸே பண்ணல. அப்போ இந்த பொருள் என்னவா மாறும்? கரெக்ட் தானே? இது அதிகமாக யூஸ் பண்ணுறேன். கரெக்ட் தானே? ரைட். இப்போ இங்கிலீஷை பாரு. சம்முக்கு என்ன அர்த்தம்? கம்மி. ஃபுல்லுக்கு அதிகம். ஒரு அழகான பொருளை பார்த்தா என் வாயிலேருந்து ஒரு உச்சரிப்பு வரும். அந்த உச்சரிப்பு தான் ஆ, ஏடபிள்யூஇ. இது கொஞ்சமாக இருந்தால் நல்லதுங்கிறான், அதிகமாக இருந்தால் மோசங்கிறான். இதுதான் இங்கிலீஷ். தலைக்கீழ இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பேசிக் காம்பனன்ட்ஸை புரிஞ்சுக்கிங்க. நோசஸ் என்ன பண்ணும்? ஃபீட் என்ன பண்ணும்? மழை காலத்தில் என்னடா சாப்பாடு இறங்கலையானோ? சாப்பிட்டே இல்லையா? அதுக்கும் தலை தான் ஆட்ட தெரியுமா? இதே மாதிரி தான் சிங்கிள் ப்ளூரல். சீக்கிரமாக பதில் கொடுக்கணும் எல்லாரும். இங்கே சார் பெரம்பு இல்லையா? ஒரு பெரம்பு ஒன்று கொண்டு வைங்க. முதல்ல வாத்தியர்களை போட்டு 2 திருத்து. ஏன்டா இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்கன்னு கேட்டு. ரைட். மவுஸுக்கு ப்ளூரல். லவ்ஸுக்கு, ஹவுஸுக்கு என்னடாச்சு? ஹவுசஸ். இதான் இங்கிலீஷ். டைஸ் தெரியுமில்ல? அந்த இது போட்டு லூடு போட்டு விளையாடுவீங்களா? சிங்குலர் என்ன? டைஸே தான். இதான் இங்கிலீஷில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு ராஜா. அப்போ எப்படி ஞாபகம் வைக்கிறது? சில சிம்பிள் டெக்னிக்ஸ். 2 வார்த்தைகள், ரெண்டுமே பார்ப்பா. எம்ல பியில் வவல் ஏ யூ ஐஇடி ஐஇடி. ஒன்று மேரிடு, ஒன்று பரீடு. அதுக்கு 2 ஆரை போட சொல்கிறான், இதில் 1 ஆரை போட சொல்கிறான். அதுக்கு மேரிடுன்னு சொன்னால் பரவாயில்ல, மேரிட் தான் சொல்கிறான். அப்போ நம்ம பிள்ளைங்க எப்படி ஞாபகம் வைக்கணும்? ரொம்ப சிம்பிள். திருமணம் பண்ணும்போது ஜோடியாக இருப்பாங்க, அதனால 2 ஆறு. புதைக்கும் போது அதனால் 1 ஆறு. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, கம்ப்ளீட்டும் ஃபினிஷ்டும். உங்கள் டீச்சர் கிளாஸில் கேட்பார்ல, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க்? ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? இங்கே பாரு. ஆனால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, இஃப் யூ மேரி த ரைட் பர்சன் யுவர் லைஃப் இஸ், இஃப் யூ மேரி த ராங் பர்சன், அவ்வளோதான். சரி, இனிமேல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கெல்லாம். இது என்ன சென்டென்ஸ்? என்னது? வாட்டர். அப்புறம்
ஆட்டமுக்கு என்ன வார்த்தை? We all know H2O is water. What is atom also called as? Fall. So what is the sentence? Waterfall. Very good. சரி, இதுக்கு சொல்லுங்க. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்லு, ஆன்சர் சொல்லு. சொல்லு. சீக்கிரம், அடி விழும்பு. உங்கள் கரஸ்பாண்டன்ட் என் ஸ்டூடெண்ட்டு, அவனையே அடிப்பேன், ஆனால் ஒன்றையும் சேர்த்து அடிப்பேன். சொல்லு, என்னது சொல்லு? ஹார்ட்டா? ரொம்ப சிம்பிள் ராஜா, சொல்லுங்க. இல்லம்மா, நைட் ஃபால்ஸ் டே பிரேக்ஸ். நைட் ஃபால்ஸ் டே பிரேக்ஸ். இதெல்லாம் தாம்மா இங்கிலீஷில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறது கிடையாது. நம்ம கன்றாவியாக கிராமரை சொல்லி கொடுத்து குட்டி செவராகிறோம். ஆமாம். வாட்ஸ் இட்? இஃப் யூ ஹேவ் இட், யூ வாண்ட் டு ஷேர் இட். இஃப் யூ ஷேர் இட், யூ டோன்ட் ஹேவ் இட். நார்மலாக கேர்ள்ஸ் பண்ணுவாங்க அது. கிரவுண்ட் ப்ராமிஸ். நோ, யூ ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இட். எஸ், சீக்ரெட், சீக்ரெட், சீக்ரெட். சரிடா, இதுக்கு பதில் சொல்லு. ஏபிசிடிக்கு அப்புறம் என்ன வரும்? என்ன வரும்? எஃப். எஃப் கிடையாது. இப்போ சொல்லு. 10th ஸ்டாண்டர்டில் படித்த 10th ஸ்டாண்டர்டில் படித்த சொல்லு ஆன்சர். என்னது இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க? க்ளூ கொடுக்குறேன். சயின்ஸ் இது, இங்கிலீஷ் கிடையாது, சயின்ஸ். 10th சயின்ஸ் புக்கில் இருக்கு. என்ன ராஜா, என்னடா நீங்கள்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கே ஐயா வாத்திய சொல்லிட்டார். அப்படின்னா வந்து வைட்டமின்ஸ் ஏபிசிடிஇகே. எதுக்காக இனிமேல் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி தான் வரப்போகுது உங்களுக்கு. ரைட், வாட் இஸ் இட்? ஆப்பிள். ஆப்பிள் பை. ஆப்பிள் பை. ரைட். சரி, 4 - 6 = 2ன்னு போட்டுருக்கிறேன். அது -2 வரணும். ஒரே ஒரு குச்சியை எடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னம்மா? 4 - 6 = 2. சார், ரொம்ப சிம்பிள்டா, ரொம்ப சிம்பிள். அந்த ஈக்குவல் டூவில் இருக்கிற குச்சி எடுத்து இந்த பக்கம் வை. 4 = 6 - 2. இந்த பாரு, இப்படி இருந்தது இல்லையா? அந்த ஈக்குவல் டூவில் இருக்க அந்த குச்சி எடுத்து இந்த பக்கம் வை. சரி, இது ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்ப்போம். 3 = 21/7. நான் ஒரு குச்சியை ஆட் பண்ணிடுறேன். இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். சொல்லு. நாட் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு. நீங்கெல்லாம் ஒரு ஆன்சர் சொன்னீங்க, அதுக்கு கனெக்டட் ஆன்சர் தான் இது. அந்த 3ல் இருக்கிற ஒரு குச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலேயே வைங்க. π = 22/7. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கண்ணா, இதுதான்டா ஃபியூச்சரு. இதுதான் ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு சும்மா ரோட் பண்ணி நீங்கள் எழுத முடியாது. இனிமேல் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம், எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். சரி, மூவ் 1 stick to create a square.
சாரே மாட்டிக்கிட்டாரா? சொல்லுடா. கரெக்ட். கீழே இல்லை ரகண்ணா, ஒரு குச்சியை கொஞ்சோண்டு நவுத்துங்க, ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். எல்லாமே லேட்ரல் திங்கிங் கண்ணா. இனிமேல் எல்லாமே லேட்ரல் திங்கிங். நாளைக்கு உங்கள் டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பாருங்க, இதை பேலன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் குறிச்சிக்கம்மா. கேர்ள்ஸ் யூ கேன் காப்பி இட். ஆன்சர் சொல்லு. இது வரவே வராது ராஜா, வரவே வராது. ஏன் வராதுன்னா, எங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க கிளாஸ்ல எல்லாம். என்ன தப்பாக சொல்லி தரோம்னா, நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, எப்போதுமே அது ஹோல் நம்பராக இருக்கணும் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன். Fractions can also come as a question. So never be bent of mind that it will be a full number every time. In mathematics it can be anything. Are you understand? Note பண்ணிக்க ராஜா, ஆன்சர் நோட் பண்ணி, ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணா. ஓகேவா? அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி சொல்லி கொடுத்த உடனே டீச்சரு உடனே வீட்டில் போய் சொல்ல வேண்டியது, என்ன கன்றாவி இது ட்ரிக்னாமெட்ரி, நான் படித்து என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு உன் மனசில் தோணும். ட்ரிக்னாமெட்ரியை படித்தா என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னு டாம் அண்ட் ஜெர்ரி சொல்லுது பாரு. ஸோ ட்ரிக்னாமெட்ரி கூட யூஸ் பண்ணலாம். புரியுதா? எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது, எதுக்காக இந்த கோர்சஸ் வருது அப்படின்ட்டு. உங்கள் குழந்தைங்க உங்கள் மனசில் இமேஜஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும், சவுண்ட்ஸ் இருக்கும். இது மூணையும் ஒன்றா பண்ணால் தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் கம்யூனிகேட், லேர்ன் டு கம்யூனிகேட். உங்ககிட்ட பேலன்ஸாக கொண்டு போங்க. சில பேர்கிட்ட ஆட்டிடியூட் வந்துடுது, நான் ஒரு பெரிய பிஸ்தா அப்படின்ட்டு. ஒன்றும் பிஸ்தா பாதமெல்லாம் இங்கே செல்லாது. இந்த சினிமாவை பார்த்துட்டு நான் ஒரு பெரிய ஹீரோலாம் நினச்சிக்காதீங்க, எல்லாம் டப்பா பேட்டி தான். ஆட்டிடியூட் மட்டும் பேலன்ஸாக இருக்கணும். ஆட்டிடியூட் ரொம்ப தவறாக போச்சு. நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, உங்கள் சீனியர் வராரு, வாங்க வெல்கம் அப்படிங்கிறாரு, வாங்க கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணால் உங்களுக்கு இதான் கிடைக்கும், இதான் கிடைக்கும். யூ கேனாட் பி பெஸ்ட் எவ்ரி டே. நமக்கும் மூட்ஸ் இருக்குது, நமக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ட்ரை டு பி த பெஸ்ட் எவ்ரி டைம் யூ ஆர் ஏபிள் டு. கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 4 மெழுகுவத்தி ராஜா, திடீர்னு காத்தடிக்குது. மொதல் மெழுகுவத்தி அமைதி, என்னால் முடியல, அணைஞ்சு போகுது. 2வது மெழுகுவத்தி அன்பு, என்னாலேயும் முடியல, அணைஞ்சு போகுது. 3வது மெழுகுவத்தி அறிவு, அதனாலேயும் முடியல,
ஆனால் ஒரே ஒரு மெழுகு மட்டும் எரியுது. அதான் நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். ஸோ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் லைஃப். நீ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எது வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். வாழ்க்கையுடைய ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கேபின் என்னது? டிசிப்ளின். ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, வண்டி போகுமா? போகாது. என்ன பூட்டணும்? அந்த இன்ஜின் தான் ராஜா கான்ஃபிடென்ஸ். நீ இன்ஜின் கான்ஃபிடென்ஸை பூட்டினா போகிறோம், வண்டி தானாக போகும். ஸோ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் லைஃப். ஹாவ் கான்ஃபிடென்ஸ். இந்த பாரு, அவர் ஜவான், அவருடைய 2 காலம் ஆர்மியில் போயிடுது. ஆனால் இதுதான் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் லைஃப் தட் யூ கேன் அச்சீவ். ஹாவ் கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு எக்ஸாம் ஆகட்டும், எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும், ஆரம்பிக்கும் போது இப்படி தான் தெரியும். அது ஒர்க் பண்ண 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 உங்கள் பயம் குறைய ஆரம்பிக்கும். ஃபைனலாக ஒன்றும் கிடையாது. யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் இட். அப்சல்யூட்லி நாட் டிஃபிகல்ட். சம் டோன்ட் ஸ்டார்ட் அட் ஆல். அங்கே தான் ப்ராப்ளம். சம் குவிட் ஏர்லி. சம் ஃபியர், போக முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. தாண்டி போனவன் தான் வின் பண்ண முடியும். தாண்டி வா, படி, முன்னுக்கு வா. வாழ்க்கையில் கொடை இருக்குது, கொடை பிடிச்சா மழை நின்று போடுமா? நிற்காது, மழை நிற்காது. அதே மாதிரி தான் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் தான் சக்ஸஸ் கிடையாது. கான்ஃபிடென்ஸ் வில் கிவ் யூ த ரைட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். வெற்றி வந்தால் என்ன அவசியம்? பணிவு அவசியம். தோல்வி வந்தால், எதிர்ப்பு வந்தால், எது வந்தாலும் அதை டெவலப் பண்ண முதல்ல. நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இல்லைன்னா கேஜாக மாறிடும். 3 வகையான ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ராஜா. 3 வகை.